حي على الفلاح. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரி தனது குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு சர்ச்சை சம்பந்தமாக விரிவாக விளக்கியிருந்தார்கள். அந்த கொள்கை ரீதியான பிரச்சனையுடைய விளைவாக குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இவங்க சிலருடன் பேச வேண்டாம், அதாவது பெண்களில் சிலரோடு பேச வேண்டாம் என்று சொல்லியும், இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது, உறவுக்காரர்களை பிரிந்த மாதிரி ஆகுமா அப்படின்கின்ற ஒரு விவரங்களை எல்லாம் போட்டு கேட்டிருந்தார்கள். நீண்ட விவரத்தை போட்டு கேட்டிருந்தார்கள். இது போன்ற அதாவது சச்சரவான சூழ்நிலைகளில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான பிணைப்பு புரிந்துணர்வு அடிப்படையிலான ஒரு பிணைப்பு. இந்த இரண்டு நிலைகளும் தொடர வேண்டுமென்றால் சிலர் விட்டு கொடுப்புகளை நாம் செய்தே ஆக வேண்டும். மார்க்கம் அனுமதித்திருந்தாலும் அதை கூட நாம் சில பொழுதுகளில் விட்டு கொடுப்புகளை செய்தால் மட்டும்தான் கணவன் மனைவி என்கின்ற அந்த பிணைப்பு, அந்த குடும்ப வாழ்க்கை தொடரும். எனவே இதை அடிப்படையாக வைத்துத்தான் இஸ்லாம் வலா யதன்ன ஃபி புயூத்திஹின்ன லிமன் தக்ரஹூனா, அவர்கள் அதாவது ஃபி புயூத்திக்கும் லிமன் தக்ரஹூனா, நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களை உங்கள் வீட்டில் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இது. அதாவது ஒரு கணவன் ஒருவரை வெறுக்கிறாரு, அவர் நியாயமாக வெறுக்கிறாரா நியாயம் இல்லாமல் வெறுக்கிறாரா, அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட விஷயம். சில பொழுதுகளில் உங்களுக்கு கூட அதில் மாற்று கருத்து இருக்கலாம். அவர் வெறுக்கிறது பிழை அல்லது சரி என்கின்ற அளவுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சரியாக போக வேண்டுமென்றால் அங்கே அதாவது எட்மினாக இருக்கக்கூடிய, நிர்வாகியாக இருக்கக்கூடிய கணவனுடைய விருப்பு வெறுப்புகளை பார்த்து நடக்கணும். மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும் அவர் விரும்புகிறது வெறுக்கிறது அவருக்கு உரிமை உண்டு. எனவே அவர் ஒருவரை அதாவது வெறுக்கிறாரு, ஒரு குடும்பத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, உறவுக்காரராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் எங்களோட வீட்டு இவர் வரக்கூடாதுன்னு வெறுக்கிறார். அப்போ இங்கே ரெண்டு பேருக்கு இடையிலே குடும்ப வாழ்க்கையை சிறந்த முறையில் போகணும்னு சொன்னால் அவர் யாரை வெறுக்கிறாரோ அவங்கள வீட்டுக்கு எடுக்கக்கூடாது. அவர் யார் வெறுக்கிறாரோ அவங்கள நீங்களும் என்ன செய்யணும், வீட்டுக்கு வருவதை விரும்பக்கூடாது. நீங்களும் அவரோடு தொடர்புகளை என்ன செய்யணும், கட் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கை சரியாக போகும். அதில் நியாயம் இருக்குதா அவநியாயம் இருக்குதான்ற இரண்டாவது. அப்போ யாரும் கேட்கக்கூடாது அநீதி இல்லையா அப்படின்னா, அநீதி என்ற அடிப்படையில் இந்த இடத்துல நம்ம பேசுவோமாக இருந்தால் குடும்பம் இரண்டாக என்ன செய்யும், போய்விடும். உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிடும், போயிடும். ஒரு திருமண பந்தம் என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல முறிந்துவிடும். எனவே அந்த பந்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இஸ்லாம் அந்த விஷயத்தை சொல்லுது. வலா அதன்ன ஃபி புயூத்திக்கும் லிமன் தக்ரஹூனா, நீங்கள் வெறுக்கக்கூடியவர்கள் அவங்க உறவுக்காரர் யாராக இருந்தாலும் சரி, நெருக்கமானவர்கள், தங்கச்சி, தாத்தா, எப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெறுக்கிறாங்கன்னா நீங்கள் வீட்டில் என்ன செய்யக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு வகையில் நீங்கள் இதில் இரத்த உறவை பாதிச்சதாகுமானா பாதிச்சதாக ஆகாது. ஏன்னா உங்களுக்கு உறவு மனசில் இருக்குது, இரத்த உறவுக்காரர்கள் என்ற உறவு மனதில் இருக்குது, அவர்களை சேர்ந்து வாழ்ந்த எண்ணம் இருக்குது. ஆனால் உங்களோட குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம். எனவே நீங்கள் அதை என்ன செய்யணும், புரிஞ்சு நடந்து கொள்ளணும். சில பொழுதுகள் அநியாயமாக கூட இருக்கலாம், அது சில பொழுதுகள் அநியாயமான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களுக்காக சிலதை சகித்து போனால்தான் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும், ஒரு சிறந்த வாழ்க்கையாக போகும் என்பதனால இஸ்லாம் இதை சொல்லுது. அதே போல் இரண்டாவது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின்றி வெளியே போக வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன காரணம், அங்கே பெண்கள் ஒழுக்கம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் அனுமதியின்றி வெளியே போவதனால அங்கே ஆணுடைய ஒரு அந்த அதிகார சிந்தனை என்ன செய்யும், அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்க, அது குடும்பத்துக்கு பாதிப்பாக அமையும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டளை போடுறாங்க. இன்னொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், கணவனுடைய அனுமதி இல்லாமல் அன்பளிப்பு செய்ய வேண்டாம் என்று ரசூல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அது குடும்ப உறவாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், நெருக்கமானவர்களாக இருக்கலாம். அதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறதுக்கான காரணம் அதாவது உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் சச்சரவுகள், பிளவுகள் வரக்கூடாது என்பதனால தான் பெண்களுக்கு அந்த மாதிரியான வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்லுது. ஆண்களுக்குன்னு சில கடமைகள் இஸ்லாம் சொல்லி அவங்க என்ன செய்யணும், எது செய்யணும், எப்படி செய்யணும்ன்றது அந்த பகுதி ஒரு பகுதி. இப்போ கேள்வியுடைய பகுதி என்பதனால இதை சொல்கிறேன். எனவே குடும்பம் ஒரு சிறந்த முறையில் போக வேண்டுமென்றால் அங்கே இது நியாயமா அவநியாயமா என்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கேட்கலாம். எதில், மார்க்க சட்டங்கள், ஹலால் ஹராம், அதுபோல் அதாவது அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு மாத்தமாக போகிறது, இபாதத்து, அகீதா, இதில் ஓகே. ஆனால் விருப்பு வெறுப்பு, அனுமதியின்மை, அதாவது உறவு கொள்வது, உறவு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கணவனுடைய விருப்பத்துக்கு தான் இஸ்லாம் என்ன செய்யுது, அந்த இடத்துல ஒரு முற்படுத்துதலை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், அதிகாரம் அவனோட கையில் இருக்குது, அவன் தான் நிர்வகிக்கக்கூடிய லெவலில் இருக்குது, அவன் தான் சம்பாதிக்கிறான் என்பதனால அந்த பிரச்சனை அவன் சில பொழுது புரிந்துணர்வு இல்லாமல் இந்த பிரச்சனையை வளர்க்கலாம் என்பதனால், அது சரி என்பதனால அல்ல,
அவனோட சிந்தனை அப்படியாக இருக்கலாம் என்பதனால் இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த வழிகாட்டுதலை காட்டுகிறது. எனவே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனுசரித்து போகிறது தான் இந்த இடத்துல ஒரு சிறந்த நல்ல ஒரு முடிவு என்ன செய்யும், எட்ட செய்யும்.